வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஃபேஷியல் பால்சி ஆர் பெல்ஸ் பால்சி. ஸோ இதோட காசஸ், இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பதிவை ஏன் போடுறேன் அப்படின்னா, மெயினாக இந்த கிளைமேட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும். இந்த வின்டர் கிளைமேட்டில் வந்து கூலிங் ஆஃப் ஏர் வந்து இருக்கிறதுனால, சில் கிளைமேட்டில் தான் வந்து மெயினாக வந்து இந்த ஃபேஷியல் மசில்ஸ் அஃபெக்ட் பண்ணுற வைரல் இன்ஃபெக்ஷன் இது. ஸோ வைரஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ்ன்ற வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபேஷியல் நர்வ் அஃபெக்ட் பண்ணுறதுனால அது வந்து டைரெக்டாக பிரெயினோட செல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக பேரலைசிஸ் இல்லைன்னா பார்ஷியல் பேரலைசிஸ் அந்த மாதிரி ஆகும். அதாவது முகவாதம் இல்லைன்னா பக்கவாதம், அதாவது முகத்தில் வர வாதம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னா, மெயினாக வந்து கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அலாங் வித் ஃபிசியோதெரப்பி நம்ம பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், இதுதான் வந்து பேசிக் ட்ரீட்மெண்ட். அப்புறம் ஆல்டர்னேட்டிவாக நம்ம மசாஜ் கூட கொடுத்துக்கலாம், ஃபேஷியல் மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதுனால, இந்த எக்ஸாம்பிள் இவங்க இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ ரைட் சைட் மசில்ஸ் வந்து கரெக்டாக லோவர் பார்ட் ஆஃப் இதில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பாதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸை நல்லா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ இவங்களுக்கு பார்ஷியலாக அஃபெக்ட் ஆகலை, பட் ஒரு சைட் பார்ஷியலாகவும் லோவர் பார்ட் ஆஃப் மசில்ஸ் வந்து ஃபேஷியல் மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களால ஐஸ் க்ளோஸ் பண்ண முடியும், அதே மாதிரி ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ண முடியும். இப்போ இதே அஃபெக்டான பர்சன்னால் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, ஐஸ் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும். கண்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா டியரிங் ஆஃப் ஐஸ் இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, காதுக்கு பின்னாடி வந்து உள்ள நரம்பில் வந்து ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ தொட்டாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். அன்ஏபிள் டு ஸ்வாலோயிங், அதாவது மெல்ல முடியாது, முழுங்க முடியாது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் உங்களுக்கு இனிஷியலில் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பாதிப்புகளை நம்ம குறைக்கலாம். ஸோ ரொம்ப வந்து இது கேஷுவலாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாகவே பேரலைசிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ஷியல் இல்லைன்னா கம்ப்ளீட் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுலேருந்து ரெக்கவரி பீரியடுங்கிறது ரொம்ப லாங் ப்ராசஸ். அதாவது 3 months ஆகலாம், இல்லை 6 months ஆகலாம், இல்லை சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா ஆகாமையே கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்போ அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெகுலரான பயிற்சிகள் பண்ணும்போது கண்டிப்பாக 99% வந்து இதுலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். இவங்களுக்கு வந்து மெயினாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது இவங்களுக்கு லோவர் பார்ட் ஆஃப் ரைட் சைட் மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட மூக்கை வந்து நல்லா விரிக்க முடியாது, அவங்களோட ஸ்மைலிங் மசில்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு சைடாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கும்போது ஒரு சைடாக ட்ரூப்பிங் ஆஃப் சலைவாக இருக்கும், ஹோல்டு பண்ண முடியாது, ஃபுட்டு வந்து ஹோல்ட் பண்ண முடியாது, முழுங்க முடியாது சரியாக. ஸோ ஸ்பீச் வந்து லாஸ் ஆகும், அவங்களால வந்து ஸ்பீச் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு எக்ஸசைஸில் என்னென்ன எக்ஸசைஸ் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஸ்டிமுலேஷன் கொடுக்கறதோட எக்ஸசைஸ் வந்து மெயினாக மேண்டட்ரியாக பண்ணணும். அது என்னென்ன பயிற்சிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா, ஏரை வந்து நல்லா உள்ளே இழுத்துட்டு ஹோல்ட் பண்ணணும். 10 count ஹோல்ட் பண்ணணும், 10 times பண்ணணும், இல்லை 20 times. நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். மித்த மசில்ஸ் மாதிரி நீங்கள் வந்து 1 hour கழிச்சு தான் பண்ணணும், ½ hour கழிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் சாப்பிட்டுட்டு எப்போ வேணாலும் பண்ணலாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 times இல்லைனா 2000 times அந்த மாதிரி நீங்கள் பயிற்சிகள் பண்ணிக்கிட்டே வந்தால் சீக்கிரம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் வந்து இவங்களுக்கு நம்ம வந்து ஃபேரடிக் அண்ட் கேல்வானிக் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம். ஸோ இவங்களோட ஸ்மைலிங் மசில்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஸ்டிமுலேஷன் கொடுக்க பார்த்திங்கன்னா அதோட மசில்ஸோட ஆக்டிவேஷனுங்கிறது நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த குரூப் ஸ்டிமுலேஷன், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது எல்லா மசில்ஸையும் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ ஃபேஷியல் நர்வ்ஸ் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகும்போது அது சீக்கிரம் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதை நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும், ரெகுலராக அலாங் வித் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸசைஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோல்டிங் ஆஃப் ஏரு, விசில் ஊதுறது, பலூன் ஊதி ஹோல்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணும். அப்புறம் AEIOU வவல்ஸ் லெட்டர் வந்து சொல்லணும். அப்புறம் ஃபேஷியல் மசாஜ், இது வந்து ஃபேஷியல் மசாஜ் வந்து அவங்களே வந்து பண்ணிக்கலாம், பட் தெரப்பிஸ்ட்டும் பண்ணி விடுவாங்க. பட் நீங்களே வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறணும் அப்படின்னா, அப்பர் டைரெக்ஷனில் வந்து மசாஜ் கொடுக்கும்போது இதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களால எப்படி ஹோல்ட் பண்ணவே முடியல. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக ஹோல்ட் பண்ணுறாங்க. வித்தின் 4 to 5 daysலாம் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், நீங்கள் நல்லா பாருங்கள், அவங்களால வந்து ரைட் சைடு வந்து ஹோல்ட் பண்ண முடியாமல் இருந்தது ஃபர்ஸ்ட் டே. இப்போ அவங்களுக்கு 4th day 5th day ட்ரீட்மெண்ட்டில் வந்து நல்லாவே அவங்களால ஹோல்ட் பண்ண முடியுது. ஸோ மறக்காமல் ரெகுலர் எக்ஸசைஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகிடலாம். தேங்க்யூ.